உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேரிலும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். chính này mình thấy đó, mình thấy đó, với người mình thấy đó, chính để cùng hát bay đó, biết biến đến gì đó mừng hớ đấy đó, biết để gì đó mừng hớ đấy đó, nó sáng để gì thế đó, nó biến để mình thấy đó, thấy cùng hát bạn gì hết mừng đây đó, nó tiếng nhắn nó để gì hết thế đó, nó gửi gần hết về mình thấy đó, để mình thấy đó, để mình thấy đó, để tự tình thấy đó, để biến mình thấy đó, biết mấy cái sự thế cùng thấy đó, nghĩ nghĩ hát nghe đó, tiếng nhắn mình thấy đó, nghĩ nghĩ thế đó, để mình thấy đó, tiếng nó để mình thấy đó, mình thấy đó, để mình thấy đó, để mình thấy đó, để nghĩ mình thấy thế đó, để nghĩ tiếng nghe mình thấy biết. அதாவது சிம்மராசி ரொம்ப அருமையான ராசி. ரொம்ப அழகான வழிகள் கிடைக்கிறதுக்கான நேரம் 2026 இருக்குது. இந்த 2026 ஒரு வெற்றியை வழி பண்ணணும், செயல் பண்ணக்கூடிய நிலைமை சிலது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே பலமாக இருக்குது. ஆனால் என்னென்னா செலவுகள், விரயங்கள், பழைய வீடுகள் வாங்கி அதுக்கான செலவுகள், இடத்த வாங்குறதுனால செலவுகள், வீட்டுக்கு வந்து கட்டுக்கடங்காத செலவுகள், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன உறவு பிரச்சனைகள், உறவு வழியாக சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து வழி பண்ணுறது, இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான நிலைகள் இப்போ இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் வரைக்குமே எதிர்பார்த்தது நடக்காது. இந்த வைகாசி மாதத்துக்குள்ளே இந்த குரு மாறுறார். குரு பரிணாமத்தில் விரையாதி வந்தாலும் அது உச்சத்துக்கு போகிறார். அவர் போய் எல்லா கிரகங்களும் பார்க்கறதுனால வைகாசி மாதத்துலேருந்து தான் வைகாசி அவங்களுக்கு வந்து ஆனி, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 5 மாதமும் அருமையான மாதம். செயல்கள் வெற்றியை கொடுக்க போது, வழியே கிடைக்க போது, புது வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். புது தொழிலில் வந்து வரும். முதல்ல அவங்க போட்டிருக்க அந்த பணங்கள் வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒற்றுமைகள் ஏற்படும். உறவுகள் பிரச்சனைகள் தீரும். எல்லா வழியிலும் அனுகூலங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பல வழியான பிரச்சனைகளை தீர்த்து வழிகள் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நிறைய ஆலயங்கள் சுற்றுது, வழிபாடுகள் பண்ணுறது, செயல் பண்ணுறது, எதிர்பார்க்காத ஆலயங்கள் போகக்கூடிய நினைவுகள், பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டோட வழிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் அங்கே போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் உட்காந்துப்போம், அங்கே போய் உட்காந்து சம்பாதிச்சா நல்லா ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த வழிகள் கிடைக்கும் போது வெளிநாட்டு பயணங்கள் உங்களை அந்த அஷ்டமசனி சில குழப்பங்கள் சின்ன பிரச்சனை வெளிநாட்டு தூர செயல்கள் பண்ணி வழி பண்ணி அதுக்கு ஏன் பண்ணுறதுக்கு இந்த பரிணாமத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பெரிய பலனை அனுகூலங்களை படைப்பான். அப்பப்போ இந்த செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் கிரகங்கள் மாறப்பில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்குது. ஆனால் உடல் உபாதைகளில் ரொம்ப இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக இருக்கிறது. கை கால் அசதிகள், முட்டி வலி, இடுப்பு பெண்களுக்கு இடுப்பு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் ஆகிடும். சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, கிட்னி சம்மந்தப்பட்டது, கழுத்து இது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடைக்கும். அது இல்லாமல் முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமானை வேண்டப்போ உடல் உபாதைகள் போகும். முருகப்பெருமானுக்கு செயல்கள் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் தொலைதூரங்கள், அதாவது முருகருக்கு ஏந்து படிக்கட்டு ஏறி போய் நடந்தது, ட்ரக்கிங் பண்ணுற மாதிரியா வழிகளை பண்ணுறது, முருகனுக்கு வேண்டி செயல் பண்ணுறதெல்லாம் பண்ணால் இந்த வழிகள் நல்ல பலனை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் சிவனுக்கு வந்து பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் சிவனுக்கு பௌர்ணமி, அது இல்லாமல் 3வது வந்து பௌர்ணமிக்கு வந்து சத்யநாராயண பூஜை. எந்த காரணம் கொண்டு வந்து சத்யநாராயண பூஜையை விட்டுறாதீங்க. பௌர்ணமிக்கு பண்ண உடல் உபாதைகளும் தப்பிச்சுக்கலாம். வரக்கூடிய பணங்கள், வரக்கூடிய வெற்றிகள் இன்னும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிம்பம் எதிர்பார்க்காத வழிகள் நடக்கும். எதிர்பார்க்காத பிரச்சனையிலேருந்து விடுபடும். புது வழிகள், புது பணங்கள் ஏற்படுறதுக்கும், புது தொழில்கள் ஏற்படுத்தி அதை செயல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் உபாதைகள் மட்டும் இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த சிம்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோரிஸ்லையும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க, அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம், எப்படி எப்படி இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.